அடுத்து திருதியை திதி, அதாவது 3ஆம் பிறை. அந்த திருதியை திதியில் பிறந்தவங்க தர்ம கர்த்தாக்களாகவும் ஏழை எளியவர்களுக்கு கல்வி அளிப்பவர்களாகவும் இருப்பார். அதாவது ஸ்கூலுக்கு வச்சு நடத்துகிற அளவுக்கு பெரிய அளவில் இருப்பாங்க. இல்லை ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. தர்மகர்த்தன்னா கோயில் திருக்காரியங்களை செய்கிறவர். அதே மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி வச்சு ஏழை இயலாதவர்களுக்கு உதவி பண்ணுவார்களும் நல்ல பெரிய அந்தஸ்தில் இருப்பார். இறக்கை சிந்தனை உடையவராக இருப்பார். எண்ணியதை நம்ம மனசில் நல்ல விஷயம் நினச்சா அதை எந்த கஷ்டப்பட்டாலும் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார். சிறந்த பொலிவான தோற்றம், நல்ல ஒரு தோற்றம் அப்பியரன்ஸை உடையவராக இருப்பார். செல்வம் ஜாஸ்தி உடையவர். இப்போ தர்மகாரியம் பண்ணலன்னா காசு இருந்ததுன்னா நமக்கே சாப்பாட்டுக்கலன்னா எப்படி செய்ய முடியும்? அதனால் மிகுந்த செல்வத்தை உடையவர். கொஞ்சம் பயந்த சுபாவம், நம்மளுக்கு ஏதாவது இழுக்கு வந்துருமோ அது வந்துருமோன்னு பயந்த சுபாவத்தை உடையவர்.